வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று ஒரு மன்னனை பற்றி பேச வேண்டுமென்றால் நிச்சயமாக நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஆனால் 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு பேரரசரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆம், அவர்தான் இலங்கையை ஆண்ட பேரரசர் ராவணனை பற்றி நாம் வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாருங்கள். ராவணன் அவர்களின் வரலாற்றை சுருக்கமாக நாம் இப்பதிவில் காணப்போகிறோம். முதலில் ராவணனின் வரலாற்றை கூறும் ஆதாரங்கள் எவை என்று பார்ப்போம். அவர் விஷ்ரவா என்ற பிராமணருக்கும் கைகேசி என்ற இளவரசிக்கும் மகனாவார். கைகேசிக்கு திருமண வயது வந்ததும் அவளது தந்தை தைத்தியர்களின் மன்னனான சுமாலி அவளை உலகின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் உன்னதமான மனிதரை மணக்க விரும்பினார். அவர் பல விலைகளால் வழங்கப்பட்ட பல சலுகைகளை மறுத்து அதற்கு பதிலாக விஸ்ரவாவுக்கு சென்றார். கைகேசிக்கு மணக்க சம்மதித்தார். ஆனாலும் கைகேசி தவறான நேரத்தில் அவளை அணுகினால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் தீமையை நோக்கி வளைந்துவிடும் என்று கூறினார். அவர்களுக்கு இருந்த மகன்களில் ராவணன் மூத்தவன். அவருக்கு 10 தலைகள் இருப்பதாக நம்பப்படுவதால் அவருக்கு தசக்ரீவா அல்லது தசனானா என்று பெயரிடப்பட்டது. ஆனால் இதற்கு காரணம் அவருக்கு 10 பேரின் சக்தியும் பலமும் இருந்திருக்கலாம் என்பது வரலாறு. சிலர் 10 தலைகளுக்கு காரணம் அவர் பிறந்தபோது அவரது தந்தை அவருக்கு பரிசளித்த ஸ்படிக நெக்லஸின் பிரதிபலிப்பு அல்லது அவருக்கு 10 பேரின் மனவலிமை இருந்ததாக கூறுகிறார்கள். ராவணனுக்கு விபீஷணன் மற்றும் கும்பகர்ணன் என்ற 2 சகோதரர்களும் மீனாட்சி என்ற ஒரு சகோதரியும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ராவணன் ஒரு மன்னனாக மட்டும் இவரை நாம் கருதிவிட முடியாது. இவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் தலை சிறந்தவராக இருந்திருக்கிறார். இன்றைய அறிவியலுக்கு அவர் அன்றே ஒரு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். அவரை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். மன்னன் ராவணனை பற்றியும் அவர் மக்களுக்கு கற்றல் திறனையும் எப்படி கற்பித்தார் என்பது போல ராவணன் 5000 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் வாழ்ந்தான் என்பது வரலாறு. அவர் ஹெலாயக்கா பழங்குடியினரின் சூரிய வன்சாவின் வழித்தோன்றலாவார். பண்டைய சிங்களத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளான அங்கம்புறையில் சிறந்த போராளிகளில் ஒருவரான ராவண அரசன் ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்த புலமை பெற்றவராக திகழ்ந்திருக்கிறார். அவர்தான் அர்க்க சாஸ்திரத்தை கண்டுபிடித்தவர் என்பதும் அர்க்க பிரஷயா என்ற புத்தக இந்த உண்மையை இன்றைய உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆராய்ச்சி செய்ய அவர் விரும்பியதால் பல நோய்களுக்கான சிகிச்சைகளை வெளிப்படுத்தும் பல புத்தகங்களை எழுதினார். ஒரு புத்தகத்தில் மாட்டுக்கறி முன்பது மனிதர்களுக்கு 98 புதிய நோய்களை தொற்ற காரணம் என்று எழுதியுள்ளார். குழந்தைகளின் நோய்களுக்கான சிகிச்சைகளை வெளிப்படுத்தும் குமாரதந்திரியா என்ற புத்தகம் அவர் தனது கர்ப்பிணி ராணி மண்டோதரியின் வேண்டுகோளை ஏற்று எழுதியதாக சொல்லப்படுகிறது. இன்று காலம் மாறிவிட்டதல்லவா? நம்மில் பலருக்கு மன்னன் ராவணனின் உண்மையான வரலாறு தெரியாது. நம் நாட்டுப்புற கதைகளின் மதிப்புமிக்க பகுதிகளை கருத்தில் கொள்ளாமல் தூக்கி எறிந்து விடுகிறோம். இலங்கை வரலாற்றில் காணப்படும் சிறந்த பேரரசர்களில் ஒருவர் ராவணன். ராவண மன்னன் காலத்துடன் தொடர்புடைய 300க்கும் மேற்பட்ட சிங்கள கிராம பெயர்கள் உள்ளன. மேலும் இலங்கையில் ராவண யுத்தம் நடந்த மேலும் சில இடங்களும் எச்சங்களும் அங்கே மிச்சம் உள்ளன. ஒரு மன்னன் இப்படியெல்லாம் ஒரு சிறப்பில் திளைத்திருக்க இவர் வீரத்திலேயும் சிறந்தவராக திகழ்ந்திருக்கிறார். ஆம், அன்றைய சிங்களத்திற்கு மிகப்பெரிய இராணுவம் தேவைப்பட்டது. அந்த இராணுவத்திற்கான அறிவுரைகள் இவரால் தான் பெறப்பட்டது என்பது வரலாறு. ஆம், இன்னும் சில ராஜதந்திரங்களை பயன்படுத்தி இருக்கிறார் ராவணன் அவர்கள். வாருங்கள். ராவணன் சீதையை கடத்தியதால் ராமன் இலங்கை மீது படையெடுத்தான் என்ற ராமாயண கதையை அகுபுது குப்பையில் போடுகிறார். ஆசிரியரின் கூற்றுப்படி ராவணனின் மாற்றாந்தன் விபீஷணன் ராவணனை இலங்கை மீது படையெடுக்க அழைத்தார். ஏனெனில் அவர் தீவின் அரச பதவியில் இருந்து ராவணனை வெளியேற்ற விரும்பினார். இதுவும் வரலாற்றில் சில புனைக்கப்பட்ட கதைகளாகவும்
வரலாற்றில் மிஞ்சிய கதைகளாகவும் சில ஏற்றுக்கொள்ளப்பட்டும் ஏற்றுக்கொள்ளாமலும் உள்ளது. இப்படியெல்லாம் சிறப்பான ஒரு இராணுவ பயிற்சியை கொடுத்த ராவணன் அவர்களுக்கு ஒரு காதல் இருந்திருக்காதா என்ன? ஆம், இவர் ஒரு மாவீரன், ஒரு காதலன். இப்படியெல்லாம் பல வேறுபாடான சில கருத்துக்களால் இவர் நற்குணங்களையும் பெற்று தனது மக்களுக்காக போரிட்டு சில நல்ல கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அது என்ன என்பதை நாம் காணலாம் வாருங்கள். இப்படிப்பட்ட மன்னன் ராவணன் ஒரு வீரன், அறிஞன், போர் வீரன், காதலன். இப்படி அவரை பல விதங்களில் வர்ணிக்கலாம். எல்லோர் மனதிலும் பதிந்த காட்சி அது. ஒவ்வொரு ஆண்டும் தசரா அன்று தீமையை வென்ற நல்ல வெற்றியை கொண்டாடும் வகையில் ராவணனின் உருவ பொம்மை எரிக்கப்படுகிறது. ராவணன் ராமனின் மனைவி சீதையை கடத்தி சென்று இலங்கையில் சிறைபிடித்து வைத்திருந்தான். அதன்படி நல்லொழுக்கத்தின் அடையாளமான ராமனால் தீமையை குறிக்கும் ராவணனை போர்க்கடித்ததை தசரா கொண்டாடுகிறது. ராமாயணம் பல நூற்றாண்டுகளாக 1000 விதங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. ராமாயணத்தின் பெரும்பாலான பதிவுகளில் ராமர் பல நல்ல குணங்களை கொண்ட ஒரு ஹீரோவாக கருதப்படுகிறார். மாறாக ராவணன் எதிர்மறையான குணங்களை கொண்ட அரக்கன். இருப்பினும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளிலும் கான்பூரில் கைலாஸ் மந்திர் வளாகத்தில் உள்ள வட இந்தியாவின் தனி ராவணன் கோவிலின் கதவுகள் தசரா அன்று பக்தர்களுக்காக திறக்கப்படுகின்றன. 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் ராவணனை தரிசனம் செய்யும் இந்நாளில் மட்டுமே திறக்கப்படுகிறது. ஜோத்பூரில் ராவணனின் வழித்தோன்றல்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் அரக்கர் மன்னனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலை கட்டி வருகின்றனர். இந்திய புராணங்களில் ராவணன் ஒரு சிறந்த பிராமண அறிஞராக கருதப்படுகிறார் என்று 12க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட புராணவியலாளர் தேவ்தத் பட்நாயக் விளக்குகிறார். அவருக்கு ஒரு குறைபாடு இருந்தது. அவர் ஒரு திருமணமான பெண்ணை பின்தொடர்ந்தார் என்பதும், இருப்பினும் எல்லா தெய்வங்களுக்கும் குறைபாடுகள் உள்ளன என்பதையும், உண்மையில் ராவணனின் ஒரு பிராமணனை கொன்றதால் ராமர் தவம் செய்ததாக நம்பப்படுகிறது வரலாறு. ஒரு மன்னனாக கருதப்பட்டவருக்கு இப்படியெல்லாம் போர் பயிற்சியிலிருந்து, காதலிலிருந்து, ஆயுர்வேதத்திலிருந்து இவர் எப்படியெல்லாம் தன்னை மிகப்பெரிய ஒரு மனிதனாக, ஒரு மன்னனாக, மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாரோ அப்படி இவருக்கும் சில எதிரிகள் இருந்திருப்பார்கள். அப்படி இருக்கும் எதிரிகள் என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் சொல்வதற்கு முன்பாக ராமன், ராவணன் இவர்களுக்கு நடுவில் நடந்த பிரச்சனை என்ன வாருங்கள் காணலாம். ராமரின் மனைவியை ராவணன் கடத்தி சென்றான். ஆம், அதற்காக ராமனால் கொல்லப்பட்டான் என்று ராமாயணம் கூறுகிறது. காவியம் ராவணனை பரம வில்லனாக ஆக்குகிறது. மேலும் பெரும்பான்மையான சில தகவல்களை மதங்கள் நம்பப்படுவது ராமர் கடவுள் என்பதால் ராவணனின் செயல்கள் அவரை பிசாசாக அவதாரமாக்குகின்றன என்பதையும், இது ஆண்டுதோறும் தசரா பண்டிகையின் போது கங்கை சமவெளியில் அவரது உருவ பொம்மையை எரிப்பதை நியாயப்படுத்துகிறது. ஆனால் ரிஷிகேஷ் மலைகளில் அல்லது ராமேஸ்வரம் கோவிலில் ராவணனை கொன்ற பாவத்திற்கு ராமர் எவ்வாறு பரிகாரம் செய்தார் என்ற கதையை ஒருவர் கேட்கலாம். ஒரு வில்லனை கொன்றதற்கு கடவுள் ஏன் பரிகாரம் செய்ய வேண்டும்? பெரும்பாலான மத விஷயங்களைப் போலவே ராமாயணமும் சிலர் நம்புவதற்கு ஆர்வமாக இருப்பது போல் எளிமையான மற்றும் பாதசாரி காவியம் அல்ல என்பதை ஒருவர் உணர்ந்திருக்கிறார். ராவணன் ஒரு பிராமணன், குலாட்சியின் பேரன், வைஷ்ணவ ரீதியின் மகன். ராமர் கடவுள் அவதாரம் என்றாலும் சத்திரியர்களின் குடும்பத்தில் பிறந்தவர். சாதிப்படி நிலையில் ராமர் தாழ்ந்த நிலைகளில் இருந்தார். ஒரு பிராமணராக ராவணன் பிரம்ம ஞானத்தின் பாதுகாவலராக இருந்தார் என்பது வரலாறு. அவரை கொல்வது என்பது பிராமண கொலையின் பாவமான பிரம்மஹத்யா பாவம். ராமர் தவம் மற்றும் பிரார்த்தனை மூலம் கழுவ வேண்டுமாம். இந்த பிராய்ச்சித்தம் முக்கியமானதாக இருந்ததற்கு மற்றொரு காரணம் ராவணன் ராமரின் குருவாக இருந்ததால் என்னவோ வரலாற்றில் இப்படியெல்லாம் நடந்தேறிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அன்று கருதப்பட்டது.
ஒரு சிறந்த பேரரசராக பார்க்கப்பட்ட ராவணன் அவர்கள் இலங்கையில் ஆரம்பித்து தென்னிந்தியா தமிழகம் வரை இவரது புகழ் ஓங்கி வளர்ந்தது. இவருக்கு நடந்த என்னென்ன பிரச்சனைகள் எப்படியெல்லாம் நடந்தேறிற்று, யாரால் நடந்தேறிற்று, அப்படி இவர் அதில் அந்த சூழ்ச்சியிலிருந்து எப்படியெல்லாம் தப்பித்தார், இவருக்கு இழைக்கப்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் இதுவரை ராவணன் பற்றி வரலாற்றில் தெரிந்து கொண்டோம். இது மாதிரி வேறொரு அழகான பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.